ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறேன். இது வந்து பப்பாளிக்காய் வீட்டில் பின்னாடி மரம் கீழே விழுந்துருச்சுது. அதனால் பப்பாளிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இது தேவைன்னா நெய், பப்பாளிக்காய், சுகரு, அவ்வளவுதான். சீனி அது மட்டும்தான் தேவை. இன்றைக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம முதவே பப்பாளிக்காய் தோலை எடுத்து வெட்டி வச்சாச்சுது. தோலை எடுத்தாச்சுது. இப்போ இது உள்ளக்க உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இதை பீஸ் போட்டு திருவிக்கலாம். ஓகே கைஸ், இதை வந்து நல்லா திருவி எடுத்தாச்சுது பப்பாளிக்காயை. ஓகேயா, இதை வந்து இப்போ ஒரு பொரிக்கஞ்சட்டில் அப்படியே கொட்டி அந்த தண்ணி, அது பப்பாளியில் வந்து தண்ணி நிறைய இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கொடுக்கலாம். தண்ணி நிறைய இருக்கிறதுனால தான் அதை நல்லா வேக விடலாம். சரியா, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் அது சட்டி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது இப்படி வேக விடுறதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஸ்பூனுன்னதும் டப்பா உடைக்கலைங்க. டப்பா உடைச்சா காலியாயிருமோன்ற இதில் நான் சும்மா இந்த 10 ரூபா பாக்கெட் நெய் வாங்கி போட்டிருக்கிறேன். கிருஷ்ணா நெய் தாங்க, குவாலிட்டியாக தான் ஊற்றணும். அது போட்டிருக்கிறேன். ஆர்கேஜி நெய் ஊற்றிருக்கிறேன். இது போதும், ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றுறதுக்கு தான். ஏன்னா பிள்ளைங்களாம், எல்லா பிள்ளைங்களும் நான் நெய் சாப்பிட்றாங்க, எங்கள் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அதனால் ஓகே, நான் நெய் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு பார்சலில் நெய் இருக்குது டப்பாவில், அதை யூஸ் பண்ணல. இது வந்து இந்த டிஷ் வந்து எனக்கு வந்து நான் பூ வைக்க போகிறதுனால அங்கே ஒரு நல்ல ஒரு தங்கச்சி ஒருத்தி கிடச்சிருக்கா. அவள் சொல்லி கொடுத்த டிஷ் இது. இது என்னோடய டிஷ்லாம் கிடையாது. அவள் சொல்லி கொடுத்து நான் செய்கிறேன். ஓகேயா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே மூடி சிம்லேயே வச்சிடலாம். அது ஒரு 1/4 மணி நேரம் அப்படி பண்ணணுன்னு இருக்கிறாங்க. அதை அப்படி பண்ணதும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இது பாருங்கள், நல்லா வெந்து பாருங்கள், சரிதா, நல்லா வெந்துருக்குது. இதில் இனிமேல் சுகர் போட்டுக்கலாம். நான் பப்பாளிங்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டு கூட சுகர் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது இனிமேல் சுகர் போட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சுகர் போட்டதும் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், சரிதா. இது கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். இதில் தேவைன்னா நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட நட்ஸ் இல்லை, அதனால் நான் போடலாம். நட்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேயா, இப்போ மூடி வச்சிடலாம். நெய் நல்லா மணக்குதுங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றுனது மணக்குதான்னு நினைக்காதீங்க, நல்லாவே மணக்குது. நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோமா, அதனால் அது நல்லா மணக்குது. ஓகேயா, அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஸ்லோவில் வச்சிடலாம். ஓகே கைஸ், பப்பாளி அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வான்னு சொல்ல முடியாது, ஜாமுன்னு சொல்ல முடியாது. பப்பாளியில் செஞ்சது. வேஸ்ட்டாக மரம்லாம் அந்த மழை நேரத்துக்கு கீழே விழுந்தா அதில் எடுத்து செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது தான். சாப்பிட்டு பாருங்கள். இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம்.